Hello friends, welcome to ARK Diaries. பெரம்பூர்ல இருக்க Nutsandbolts ஷாப் தான் வந்திருக்கோம். இவங்க ஷாப்போட ரெகுலரா வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2-3 R15 YAMAHA AEROX இந்த வீடியோஸ்க்குலாம் மக்கள் கிட்ட வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ப்ரோ ஹாய் ப்ரோ. இப்போ ரீசெண்டாக வந்து மலேசியா இந்தோனேஷியா எல்லாமே போயிட்டு வந்தீங்க. கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் விஷயமா இருக்கும். நிறைய அப்கிரேட்ஸ் ஆல்ரெடி நிறைய இம்போர்ட்டட் ஸ்பேர்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண பைக்ஸ்லேயே நம்ம பார்க்கலாம். இப்போயும் இந்த ஏரோக்ஸ் ஃபுல்லாக பிரித்து போட்டிருக்கீங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனு நிறைய விஷயம் இதில் ஆட் ஆக போகுது. நான் உங்கள் ஸ்டோரியிலையும் பார்த்துருந்தேன், நிறையா அப்படியே அடுக்கி வச்சுருந்தீங்க. இது ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோ YAMAHA ARX போடுவோம் ப்ரோ. இந்தியாவில் YAMAHA R6 கிடையாது, பட் R6 மாதிரியே வந்து ஃபுல் கிட் வந்து இதுக்கு வந்து இறக்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைக்கு சொல்லுங்கள். ஆமாம் ப்ரோ, வெர்ஷன் 3 R15 வெர்ஷன் 3க்கு R6 கம்ப்ளீட் கிட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு வார்த்தை சொல்லிடுறது, நம்ம மேக் பண்ணது கிடையாது, வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணது ப்ரோ. இது போயிட்டு அதாவது இப்போ நான் ட்ராவல் பண்ண இந்தோனேஷியா போயிட்டு கொண்டு வந்திருக்கேன். அது எல்லாமே இந்த கிட்டு இல்லாமல் இன்னும் நிறையா பார்ட்ஸ் V3க்கு V2க்கு தான் நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏராக்ஸ்க்கும் நிறையா போட்டிருக்கேன். மெயின் வந்து நம்ம வண்டி ஒயிட் கலர் வண்டி இருக்கும்ல, ஐடென்டிஃபை ஆஃப் நட்ஸ், அதுக்கு வந்து நிறைய அக்சசரிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லோட் பண்ண போகிறேன். இப்போது கொஞ்சம் சின்ன இந்த ஒர்க்கெலாம் இருக்குது, ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த வீடியோ நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வண்டியை பற்றி இப்போ சொல்லிடலாம் ப்ரோ. இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் R6 கிட்டு. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு மாஸ்க்கு வித் DRL ப்ரொஜெக்டர் லைட்டு. இதோட லுக்கு பாருங்கள் ஃப்ரண்ட்டுக்கு. ஓகே, இந்த DRLலாம் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். கண்ணாடியில் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ப்ரோ. ஆனால் முன்னாடி நம்ம இந்த R1M R6 பண்ணோம்ல ப்ரோ. ஆமாம், சிலது பண்ணோம்ல, அதுக்கும் இதுக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் வரும்? அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ்னால் ஜஸ்ட் ஒரு ஷேப்ஸ் தான் ப்ரோ டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே, எது இருந்தாலும் வந்து இந்தோனேஷியா தான். ஓகேங்களா? அங்கே இருக்கிற கிட்டு, அங்கே இருக்கிற குவாலிட்டி, அங்கே இருக்கிற ஃபினிஷிங், ஃபிட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதுவே கூட இப்போ நம்ம இப்போ செய்ய போகிறோம்னா லைட் சேஞ்சஸ் இருக்கும். கண்டிப்பாக 100% லைட் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுவும் வந்து பர்ஃபெக்ட் ஃபிட். இது 100% ஃபிட்டிங். இது நான் ஒன்றுமே பண்ணல, சும்மா ஒரு போல்டு இதில் தெரியும் பாருங்கள். வைசர்லாம் சும்மா வச்சுருக்கேன், போல்டெல்லாம் போடவே இல்லை. ஒரு போல்டு அன்பெயிண்டட் இல்லை ப்ரோ. ஆமாம், ப்ரைமர் அடிச்சிருக்கு. ஓகே, ஓகேங்களா? இது வந்து ஹெட்டு வந்து கம்ப்ளீட்டாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் R6க்கு இது ஒரே பீஸ். இந்த ஹெட்டு வந்து இது ஃபுல்லாக இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து ஃபினிஷ் ஆகுது. இதுக்கு மேலே ஒரு பேனல், செப்பரேட் பேனல். இது அண்டர் கவுல் ஒரு செப்பரேட் பேனலு, டெல்டா பாக்ஸ் ஒரு செப்பரேட் பேனலு, R6 டேங்க்கு, R6க்கு சைடு ஒரு சின்ன ஃப்ரேமு, அதுக்கு ஒரு டெல்டா பாக்ஸ் கவரு. அண்டு மெயின் திங், இதோட லுக்கு மட்டும் பாருங்கள். இதோட ஷேப், அதோட லுக்கு பாருங்கள். ஒரிஜினல் R6 மாதிரியே தான் இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து சீட் கவுலு வித் லாக் செட்டு, இதெல்லாம் வந்து லாக் செட்டெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். லாக் செட்டெல்லாம் செப்பரேட்டாக வாங்கி போட்டுக்கோங்க. இதுக்கு லாக்கெல்லாம் நம்ம வச்சு கொடுத்துடலாம். அண்டு இதுக்கு வந்து சீட்டும் இருக்குது. சீட் வேணுனாலும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். சீட்டு பார்க்குறேன், இருங்க 1 minute. சீட் வேணும்னாலும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். இது வேண்டாம் அப்படின்னா யாரா ரைட் பண்ணணும், 2 பேர் போகணுன்னா கூட சீட். இது ஸ்டாக் சீட் இல்லை ப்ரோ, இது கிட்டோட வந்தது. ஸோ இதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். சீட்டோடு வேணும்னா அது தனி காஸ்ட் வந்துடும். இதோட காஸ்ட் இன்னும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலை, மேக்கிங்லாம் முடிச்சதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? காஸ்ட் இப்போது சொல்ல முடியாது. ப்ரீ ஆர்டர்ஸ் தான். ஆர்டர்ஸ் வேணும்னா கொடுக்கலாம், ஒரு அட்வான்ஸ் பண்ணியே ஆகணும். ஒரு இந்த கிட்டுக்கு ஆர்டர் வந்து மினிமம் 30 to 35 days வெயிட் பண்ணணும். அதர் ஸ்டேட்ஸ்க்கு, சென்னை கஸ்டமர்ஸ்க்கு, யாருக்கு இருந்தாலும் ஆர்டர் வந்து மினிமம் ஒரு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 30 to 35 days மேக்ஸிமம் எனக்கு வேணும். அதுக்கப்புறமா தான் அன்பெயிண்டட் தான் கொடுக்க முடியும். பெயிண்டட் கிடைக்கவே கிடைக்காது. டைரெக்ட் ஷாப்பில் வந்து வண்டி கொடுத்துட்டு ப்ரோ எனக்கு ஃபுல் கிட்டு மாட்டி பெயிண்ட் பண்ணி கொடுங்க, டிசைன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னிங்கன்னா ஓகே ரைட், நம்மளுக்கு டைம் வேணும். அட்லீஸ்ட் ஒரு 1 month டைம் கொடுத்தீங்கன்னா மேக் பண்ணி பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி ரிவீல் பண்ணி இங்கேருந்து கொடுத்துடலாம். நம்ம போர்டு வச்சு ரிவீல் பண்ணி கொடுத்துடலாம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைட்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். மெயினாக பேக்கில் வந்து ஒரு டெயில் லேம்பை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் ப்ரோ. கஸ்டமைஸ் பண்ணி டெயில் லேம்பை பண்ணி கொடுத்துருக்கானுங்க. அந்த டெயில் லேம்பும் நம்ம இப்போ ஐடியா பண்ணுவோம். டெயில் லேம்ப் ஐடியா பண்ணி தான் பண்ண போகிறோம். இண்டிகேட்டர் பாருங்கள், ரைட்டுக்கு ரைட், லெஃப்ட்டு பிரேக் பண்ணிங்கன்னா சென்டரில் உங்களுக்கு லைட் தெரியும்.
இது வந்து அவனுங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நாங்கள் ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் நாங்கள் பண்ணிட்டு கொடுத்துருவோம். ஓகே, அந்த கிட்டோட இது வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக இதுவும் பண்ணி கொடுத்துடலாம். அண்டு இன்னும் நிறையா கேள்வி என்ன கேட்பீங்கன்னா வந்து கஸ்டமர்ஸ் சைட்லேருந்து இந்த டேங்க் மட்டும் ஸ்டாக்கில் மாட்ட முடியுமா கேட்பாங்க. ஓகே, இந்த டெயில் மட்டும் ஸ்டாக்கில் மாட்ட முடியுமா கேட்பாங்க. அதுவும் சொல்லிடுறேன். டெய்லு ஸ்டாக்கில் மாட்டிக்கலாம். எனக்கு பாடி ஃபுல்லாக ஒரிஜினல் இருக்கட்டும், எனக்கு டெயில் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா டெயில் ஸ்டாக்கில் மாட்டிக்கலாம். ஓகே, ஸ்டாக் டெயில் யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டாக் ஷீட் பண்ணிக்கிட்டு ஒரிஜினல் சைடெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். டேங்க் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி தான் பார்க்கணும். டேங்க் ஸ்டாக்கில் ஃபிக்ஸ் ஆகுமா ஃபிக்ஸ் ஆகாதான் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 99% ஃபிக்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதை நான் ஒரு வீடியோ பண்ணி போட்டுருவேன். ஓகே, 99% ஃபிக்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, அண்டு அவ்வளோதான் ப்ரோ. இது வந்து ஆர்டர்ஸ் ப்ரீ ஆர்டர்ஸ் தான். அது நம்மளுக்கு டிஎம், வாட்ஸ்அப், காலிங் எது வேணால் பண்ணி. ப்ரோ இதுக்கு முன்னாடி எல்லாமே அந்த ப்ளக் அண்ட் ப்ளே டைப்பில் தானே இருந்துச்சு. இதுவும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ளக் அண்ட் ப்ளே தான் ப்ரோ. எந்த ஒரு ஆல்ட்ரேஷன், கட்டிங்கு, அது ஹோல்ஸ் போடுறது அது எல்லாமே இருக்கும். ஆல்ட்ரேஷன் ஒர்க்கே கிடையாது. கிட்டு கொடுத்துருவேன். கரெக்டாக நீங்கள் ஹோல்ஸ் மட்டும் மேட்ச் பண்ணி எல்லாம் போட்டுருங்க. எல்லாம் ஸ்மால் பீசஸாக தான் வரும். டேஷ்போர்டு இது. ஓகே, இது வந்து உங்களுக்கு அந்த கேப்லாம் இல்லாமல் உங்களுக்கு டேஷ்போர்டு கம்ப்ளீட்டாக உள்ள ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கெல்லாம் நீங்கள் எங்கெங்கே உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குதோ எங்கெங்கே இதில் நீங்கள் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து எனக்கு அங்கேருந்தே போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் வந்து ஜஸ்ட் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நான் ஹோல்ஸ் போடலை, ஜஸ்ட் ஒரு ஃபிட்டிங் தான் பார்த்தேன். இதோட ஃபினிஷிங் பாருங்கள். சுத்தமாக தெரியவே இல்லை ப்ரோ. அப்படியே ஒரிஜினாலிட்டியாக அப்படியே இருக்குது. கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம இந்த ஃபேரிங்லாம் போடும்போது இந்த இடம் போலாக இருக்கும். ஸோ அது எல்லாமே கவர். R1 கிட்டில் வந்து இந்த ஃபுல்லாகவே ஓப்பனாகவே இருக்கும். ஓகே, இங்கேருந்து பார்த்தா அது கீழே தரெல்லாம் தெரியும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் க்ளோஸ். இது ஆனால் ப்ரைஸ் ஒன்றும் டிசைட் பண்ணல ப்ரோ. ப்ரைஸ் இன்னும் டிசைட் பண்ணல ப்ரோ. ப்ரைஸ் மட்டும் நாங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் சொல்லுவோம். ஓகே ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ ப்ரைமர் அடிச்சிருக்கனால ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் லுக் வேறு லெவலில் இருக்குன்னு தோணுது ப்ரோ. பெயிண்டிங் தான் ப்ரோ ஒர்க் இதில். இப்போ ப்ரைமர் அடிச்சிருக்கு. பெயிண்டிங் வந்து உங்களுக்கு R6 மாதிரியே பண்ணிங்கன்னா தான் செம்மையாக இருக்கும் ப்ரோ. நீங்கள் உங்கள் சஜஷன் எப்படி இருக்குது? R1 கிட்டு மாதிரி இருக்கா ப்ரோ? இல்லை ப்ரோ, இது இந்தியன் R1 கிட்டு மாதிரி இருக்கா? நம்ம அந்த ப்ரைமரை மட்டும் பண்ணியிருக்கனால ஸோ லுக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கல. ஆனால் இந்த ஃபிட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. அந்த சூப்பர் பைக் லுக் அப்படியே இருக்குது. அதே R1 கிட்டில் என்னென்னா R1 கிட்டு மாட்டிட்டோன்னே வண்டியோட ஃப்ரேமு, வண்டியோட டயர்ஸ்லாம் வந்து ஸ்மால் ஆகிடும். அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆடாகவே தெரியும். ஸோ டயர்ஸ் எல்லாம் மெலிசாக இருக்குது, பாடி மட்டும் இவ்வளோ ஹியூஜாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கும் வந்துச்சு. அது கஸ்டமர்ஸ்க்கு வருதா எனக்கு தெரியல. இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு இந்த கிட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக மாட்டிட்டு இந்த ஃப்ரேமும் சரி, டயரும் சரி, ஃப்ரண்ட்டும் டயர்ஸும் சரி, ஸோ அதுக்கு அப்படியே மேட்ச் ஆகிடுச்சு இல்லை? உங்களுக்கு பார்த்தா தெரியுதுல்ல? இல்லை அதான் ப்ரோ, கரெக்டாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த R1 டூம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த டயரை வச்சு நம்ம வந்து ஓகே இது சின்ன வண்டின்றதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்படியே சூட் ஆகிடுச்சு. ஓகே ப்ரோ, இந்த ஃப்ரண்ட் பைக்கோட ஃப்ரண்ட்டில் டியூவல் டிஸ்க் கொடுத்துருக்கீங்கல்ல? ஆமாம் ப்ரோ. இது எல்லா பைக்குமே பண்ண முடியுமா இல்லை டெலிஸ்கோப்பிக் மட்டும் பண்ணிக்கலாம்? ஓகே. இந்த நார்மல் ஃபோர்க்ஸ் V3க்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் டபுள் டிஸ்க் பண்ணலாம். இது நார்மல் ஸ்டாக்கு. அந்த சைடு வந்து நம்ம இந்த இதை வந்து நாங்கள் அந்த சைடு வச்சு டிஸ்க்கு போட்டிருக்கோம். கேலிப்பர் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கிளாம்பில் வச்சு பண்ணியிருக்கு. டபுள் டிஸ்க் வயர் ஒர்க்கிங். இது எவ்வளோ ப்ரோ வரும் இந்த மாதிரி பண்ணணும்னா? ப்ரோ அலாய் மட்டுமே ஒரு 6000 வரும் ப்ரோ இந்த அலாய் பண்ணுறதுக்கு. ஓகே. கேலிப்பர் ஒரு 1500, டிஸ்க் பிளேட் ஒரு 1500, அப்புறம் இந்த ஓஸ் எல்லாமே சேர்ந்து அதில் வந்துடும். இது வந்து கொரியர்லாம் பண்ண முடியாது ப்ரோ. இதெல்லாம் கஸ்டமர்ஸ் இங்கே டைரக்ட் பண்ணால் வண்டி கொடுத்துட்டா அவங்களோட அலாயிலே பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, அதனால் பட்ஜெட்டு கம்மியாகவே முடிஞ்சிடும். அவங்க அலாயிலே பண்ணி கொடுத்துடலாம் அது. ஓகே ப்ரோ, இந்த மாதிரி இப்போ டெலஸ்கோபிக் ஃபோர் R15 இல்லாமல் மற்ற வண்டிக்கு பண்ணலாமா? கேலிப்பர் பொறுத்து இருக்குது ப்ரோ. இந்த எப்படி நான் இந்த கேலிப்பர் V3 கேலிப்பரு. ஓகே. V3 கேலிப்பர் வந்து எனக்கு இந்த மட்கார்டு போல்டும் இதுவும் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நான் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா? மேட்ச் ஆகிடுச்சு. அந்த கிளாம்ப், கேலிப்பரோட கிளாம்ப் வந்து இதுக்கும் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. டேரக்ட் ப்ளக் அண்ட் ப்ளே ஆகிடுச்சு எனக்கு. இது எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்குது, கிளாம்ப் செய்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு டேரக்ட் ப்ளக் அண்ட் ப்ளே ஆகிடுச்சு. ஸோ நான் அப்படியே போட்டாச்சு. ஒர்க்கிங் தான் இது. இந்த வயர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆடாக இருக்குது. இப்போது இது மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி இப்படிக்கா விட்டுட்டு நம்ம இதை நீட் பண்ணிவிடுவோம்.
ஓகே ப்ரோ. ஏராக்ஸ் பாருங்கள், ஏராக்ஸ்க்கு இப்போது சஸ்பென்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் ஒரு பீஸ் தான் ப்ரோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். ஓகே. நம்ம வண்டிக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். டைரக்ட் ப்ளக் அண்ட் ப்ளே ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நான் டிஸ்க் பிளேட்டும் டிஸ்க் கேலிப்பர் எடுத்துகிட்டு வந்தேன். இது பிளேட்டு வேறையா ப்ரோ? ஆமாம், டிஸ்க் கேலிப்பர் இந்த மாதிரி கோல்டில் இருக்காது. ஓகே. கேலிப்பரும் டிஸ்க்கு பிளேட்டும் கோல்டில் வாங்கின்னு வந்து போட்டிருக்கு. அண்டு ஆர்சிபி பிரேக்ஸ் பண்ணியிருக்கு. அந்த மினி ஃபாக்ஸ் வந்து இதுக்கு லைட் இந்த வண்டிக்கு வந்து வெளிச்சம் இருக்காது, சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால் உள்ளே வச்சுருக்குது. இது நான் கரெக்டாக ரோடு வியூ கரெக்டாக இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது என்ன கண்ணாடியில் போட்டிருக்கீங்க? டிரான்ஸ்பரண்ட்டு ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸ். ஓ. இதுக்குள்ளே வந்து நாங்கள் டாய்ஸ் வச்சுக்கலாம். ஸோ வெளியில் பார்க்க உங்களுக்கு டாய்ஸ் அப்படியே தெரியும். ஸோ டாய்ஸ் எதுனா உங்கள் வீட்டில் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இந்த இதில் வந்து சர்ஃபேஸில் வந்து பிளெயின் சர்ஃபேஸ் தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் 3M டேப்போ இல்லை டபுள் சைட் டேப்பு கீழே வச்சுட்டு சும்மா அழகாக வச்சுக்கலாம். கார்ட்டூன் பொம்மை அதெல்லாம் அழகாக உள்ள வச்சுட்டு பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ஏராக்ஸ் ரெடியான சொல்லுங்கள் ப்ரோ. ஏராக்ஸு பேக்லாம் வந்து பாருங்கள், டெயில் லேம்ப் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆர்சிபி சஸ்பென்ஷன்ஸ் போட்டாச்சு. டெயில் லேம்ப் நியூ மாடலு. அப்புறம் இந்த இதுங்க ஒரு ரன்னிங் லைட்ஸ் வருது, இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். டேய் ப்ரோ நிறைய பேர் ஆனால் சஸ்பென்ஷன் தான் ப்ரோ கேட்குறாங்க. இது ரொம்ப ஹார்டாக இருக்குது. கம்பெனி சஸ்பென்ஷன் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆர்சிபிலாம் செம்ம பிராண்டு, செம்ம சாஃப்டாக இருக்கும். டேய் பேட்டரியில் இல்லைக்கா எல்லாமே இது பண்ணியிருக்கீங்கல்ல? எல்லாம் டிஸ்பேண்டட் ப்ரோ. இதெல்லாம் மாட்டணும். ஏராக்ஸ்க்கு ஒர்க் பண்ணணுன்னா ரொம்ப ஒர்க்கு. ஏராக்ஸ்க்கு ஒரு டெயில் லேம்ப் மாட்டோன்னா கம்ப்ளீட்டாக இதெல்லாம் கழட்டி தான் ஆகணும். ஒரு ஏராக்ஸ்க்கு இண்டிகேட்டர் மாட்டணுன்னா கம்ப்ளீட்டாக இதை கழட்டி தான் ஆகணும். ஏராக்ஸ்க்கு ஒரு ஹசார்டு போடணுன்னா ப்ளக் அண்ட் ப்ளே பேக்கில் தான் பண்ண முடியும். அதுவும் இது ஃபுல்லாக கழட்டி தான் ஆகணும். எந்த ஒரு ஒர்க் பண்ணனாலும் உங்களுக்கு இது ஃபுல்லாக ஃபுல் ஒர்க்கு. இதில் எல்லாமே லாக் செட்டு கழட்டும் போது எல்லாமே பார்த்து பண்ணுறது இருக்குது. ஜவாக் சொல்லு. நீங்கள் பேக்கோட இது பாருங்கள், நீங்கள் மேக்னெட்டுக்கா கலர் சேஞ்சுது. மேக்னெட் வந்து ஒரு இதுக்கு ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த லைட் சேஞ்ச் ஆகும். ரெட் வேணா நார்மலாக ரெட்டு வச்சுக்கலாம், க்ரீன் வேணா க்ரீன், ப்ளூ வேணா ப்ளூ, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து பிரேக்ஸ் அண்டு இண்டிகேட்ரு. அதுக்கு எப்படியே இந்த பாரு அப்படியே மேட்ச் ஆகுது பாரு. இண்டிகேட்டர். ப்ரோ இப்போ இதெல்லாம் நம்மக்கிட்ட இதுவும் ஆர்டர் பேஸில் தானே நம்மக்கிட்ட ப்ரோ? இதெல்லாம் நான் ஒரு பீஸ் தான் கொண்டு வந்தேன். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ப்ரோ. இது ஓகே. இதெல்லாம் ஜஸ்ட் நான் ஒரு சாம்பிளுக்காக என்னோடய வண்டிக்காக ஒன்று தான். இது எல்லாம் ஃபைனலி இது பண்ணதுக்கப்புறம் இது வேணும்னா கஸ்டமர்ஸ் வேணும்னா ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து இந்தோனேஷியாவிலேருந்து பார்சல்ஸ் வர வைக்கலாம். ஓகே ப்ரோ. பைக் ரெடி ஆகட்டும். ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இது கம்ப்ளீட்டாக ஒரு ரிவ்யூ பண்ணலாம் ப்ரோ. கண்டிப்பாக. எத்தனை நாள் ஆகும் இந்த மாதிரி ஆர்டர்? இன்றைக்கி இதை முடிச்சிருவோம் ப்ரோ. இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம V3க்கு நிறைய அக்சசரிஸ் லோட் பண்ண போகிறோம். ஓகே. பவர் பார்ட்ஸு நிறைய இம்போர்ட்டட் ஐட்டம்ஸு எல்லாமே இருக்குது. எல்லாமே அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம V3யும் ப்ளஸ் ஏராக்ஸ் ஒரு ரிவ்யூ ஒன்று பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம இப்போ இந்த R6ம் ஃபுல்லாக பைக் ரெடி ஆகிட்டு நீங்கள் யாருக்காச்சும் டெலிவரி கொடுக்குறீங்கன்னா கூப்பிடுங்க. ஸோ நம்ம அப்போது பட்ஜெட் எல்லாமே சேர்த்து ஒரு ஃபுல் வீடியோ பண்ணிடலாம். கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. பாய் ப்ரோ.